அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் டேட்டா அப்ஜெக்டிவ் டைப் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். இது பிஜிடிஆர்பிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம் என்னது பார்த்தலாம். த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு மாட் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்டு இசட் பார் ப்ளஸ் 1 இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் ஆப்ஷன் ஏ ஐ, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி மைனஸ் ஐ, ஆப்ஷன் டி நோ பாயிண்ட்ஸ் இன் சி. ஓகே, ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் கேட்பாங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும். ஓகே, பட் ஒரு சின்ன ரிசல்ட்டை யூஸ் பண்ணால் போதும், இதுக்கான ஆன்சர் பிடிச்சிடலாம். ஒரு சிலவங்களுக்கு என்ன சொன்னால், இந்த மாட் இசட் ஸ்கொயரு இசட் பார்லாம் வந்தால் டிஃபரன்ஷியபிளே வராது அப்படின்ட்டு நோ பாயிண்ட்ஸ் இன் சின்னு டிக் அடிப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்படி இது நம்ம பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். அப்ஜெக்டிவ் டைப்புன்றது ஒரு பார்த்தோன்னே டிக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில கொஷின்ஸ் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு சில ட்ரிக் இருக்கும். ஸோ நீங்கள் இது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் வந்து நம்ம 50 கொஷினை வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கேயே ஸ்கோர் எகிரிட்டோம். ஸோ அப்ஜெக்டிவ் டைப் வந்து 50 அடிக்கணும். அதே போல் டிஸ்கிரிப்டிவ் வந்து 50 போடணும். டிஸ்கிரிப்டிவில் ஈஸியாக 50 மார்க் வாங்கிடலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ அது வாங்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த புக்லெட் வாங்கி கைக்கு வச்சுக்கோங்க. இது 200 ப்ராப்ளம்ஸ் புக்லெட்டு. காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 200 ப்ராப்ளம்ஸ் 10 யூனிட்டுக்கும் கவர் பண்ணுற மாதிரி இது எல்லாமே இருக்கும். இன்டர்வல் ஈக்குவேஷன்ஸு, டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரி, காம்ப்ளெக்ஸ், ஓடி, பிடிஇ, ரியல், லீனியர். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அவ்வளோ ஏரியாவையும் தொகுத்து ஒரே புக்லெட்டாக மாற்றிட்டேன். ஸோ இந்த புக்லெட்டில் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமானது. அப்ஜெக்டிவ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இது அப்ஜெக்டிவ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான புக்லெட் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த புக்லெட்டை வாங்கி படிங்க. இந்த புக்லெட்டோட டீட்டெயில் வேணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருவோம். ஓகே, எங்களுக்கு 2 யூடியூப் சேனல் இருக்குது. மேக்ஸ் நியூஸ் சிலபஸ், சந்திரன் ஸ்டைப் சேனல் ஆஃப் மேக்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி இதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். இப்போது இந்த அப்ஜெக்டிவ் கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்றதை பாருங்கள். சொல்யூஷன். ஸோ இந்த ரிசல்ட், இந்த சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிசல்ட் பாருங்கள். ரிசல்ட் a complex value function f of z is said to be differentiable at z equal to z naught அப்படின்னா if dou f by dou z bar at z equal to z நாட்டில் வேனிஷ் ஆகிடும். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியம். ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள் அட் z நாட் அப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு z பாரால் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வேல்யூ வந்து 0 ஆகிடும் அட் அ பாயிண்ட் z நாட். ஓகே, ஸோ இதான் வந்து அந்த டிஃபரன்ஷியபிலிட்டிக்கான ரிசல்ட்டு. நோட் பண்ணிக்கிங்க. இது ஒன்றும் இல்லை, கோச்சி-ரியூமான் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற கண்டிஷன் தான் அது. ஓகே, இதனுடைய டிஸ்கிரிப்டிவ் நான் புக்லெட்டில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்டிவ் சொல்யூஷன் இருக்குது, வாங்கி படிங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, சரி. அப்போது நமக்கு இன்னொரு ரிசல்ட் இருக்கும். மாட் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜெட் இன்ட்டு ஜெட் பார்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட். ஓகே, ஃபைன். இப்போ கிவன் ஃபங்க்ஷன் பாருங்கள். கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாட் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்ட்டு இசட் பார் ப்ளஸ் 1. இது எப்படி எழுதிக்கலாம்? ஜெட் இன்ட்டு ஜெட் பார் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஜெட் பார் ப்ளஸ் 1. ஏன்னா மாட் இசட் ஸ்கொயர் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து டோ எஃப் பை டோ இசட் பார் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ கண்டுபிடிச்சாலும் இசட் ப்ளஸ் ஐ, இது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஏன்னா இசட் பார் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பார் தான் டெரிவேட்டிவ். ஓகே, இது 0 போகணும். இது எங்கே 0 ஆகுதோ ஸோ அங்கே தான் ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்கும்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போது புட் டோ எஃப் பை டோ இசட் பார் ஈக்குவல் டு 0 பண்ணுங்கள். அப்போ ஜெட் ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஜெட் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. ஸோ இங்கே பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியபிலிட்டி என்னது? ஜெட் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நான் உங்களுக்கு இன்னொரு கொஷின் சொல்கிறேன், இது பாருங்கள். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மாட் இசட் ஸ்கொயர் வெதர் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆர் நாட் செக் பண்ணி சொல்லுங்கள். அப்படி டிஃபரன்ஷியபிளாக இருந்தால் எந்த பாயிண்ட்டில் டிஃபரன்ஷியபிள் பண்ணலாம் அப்படின்றத இந்த கொஷினை செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான கொஷின். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மாட் இசட் ஸ்கொயர், இது நோவன் டிஃபரன்ஷியபிளா, இல்லை டிஃபரன்ஷியபிள் அட் ஜீரோவா, டிஃபரன்ஷியபிள் அட் யூனிட் சர்க்கிளா எப்படின்னு தெரியல. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, அதே போல் இந்த கொஸ்டின் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 மைனஸ் மாட் இசட் அந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதையும் நீங்கள் வந்து பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியபிலிட்டி கண்டுபிடிச்ச சொல்லுங்கள். உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதெல்லாமே இந்த ஐடியா தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. என்னென்னா காம்ப்ளெக்ஸ் வேல்யூ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் டு பி டிஃபரன்ஷியபிள் அட் இசட் நாட் இருந்தால் டோ எஃப் பை டோ இசட் பார் வித் ரெஸ்பெக்ட் டு தட் இசட் பாரில் வந்து 0 ஆகும்னு அர்த்தம்.
அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த கொஷினை டீட்டெயிலாக பார்த்துட்டு இந்த கொஷின் சால்வ் பண்ணி உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். உங்களுக்கு பிஜிடிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம், காலேஜ் டிஆர்பிக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, காலேஜ் டைப் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் எதில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா 9384686847 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணிடுவோம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.